வணக்கம். சர்விக் போல்ட்ரிலிருந்து நான் உங்க முரளி பேசுறேன். இப்ப நம்ம பாக்குறத பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு பண்ணை. ஆடு வளர்ப்புக்கு கீழே இடம் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம கோழி வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கால் பண்ணியிருந்தோம். அப்படியே அதுக்காக அவர் என்ன கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நாம கேட்டோம் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முட்டைக்காகன்னு சொன்னதுனால நம்ம சோனாலி கோழி ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். சோனாலி கோழி ஒரு நாள் கோழி கிஞ்சா கேட்டிருந்தோம். அப்படியே இதுக்கு முன்னும் வளர்த்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இல்லைன்னு சொன்ன அப்படியே அதனால வந்து ஒரு மாத கோழியை நீங்க வளங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 200 கோழி மட்டும் அவருக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருந்தோம் 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கோழி வந்து முட்டையிட்டு இருக்கு. முட்டை வந்து பக்கத்துல ரீட்டைல் கேட்கறாங்க, கொடுத்துட்டு இருக்கோம். சரியா கொடுத்து சமாளிக்க முடியல, எங்களுக்கு கோழியோட எண்ணிக்கை அதிகமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மறுபடியும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நாள் கோழி குஞ்சு 90% பெட்டை கோழியாகவும் 10% சேவலாவும் பாத்தீங்கன்னா ஒரு 500 கோழி குஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் இன்னைக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். ஒரு நாள் கோழி குஞ்சு சரி, இல்ல பெரிய கோழி ஏன் எனக்கு வேணும் வளர்க்கறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு பெரிய கோழியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல திரும்ப கால் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.